ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை காட்டுறேன். சேப்பங்கிழங்கு வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்துருக்கேன். நல்லா நம்ம அதை கழுவிட்டு குக்கரில் கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் அதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து அந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், இது மட்டும்தான் அரைக்கிறதுக்கு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மையாக நல்லா அரைச்சி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு கொஞ்சமாக அந்த வறுத்த எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். நான் ஃப்ரெஷ் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடணும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றியாச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஊற்ற வேணாம். இது பட்டை, கிராம்பு, இந்த வத்தல் இதோட பச்சை வாடை மட்டும் போனால் நமக்கு போதும், அவ்வளோதான். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து லைட்டாக வத்துற லெவலுக்கு நமக்கு இதோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பச்சை வாடை போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த லெவலுக்கு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல சேப்பங்கிழங்கு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே தான், ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும். நல்லா மசாலா அதோட நல்லா பைண்ட் ஆகி கோட்டாகி இருக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 2 தடவை நம்ம இடையில கிண்டி விட்டோம்னா சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. பாருங்களேன், நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சி சூப்பராக நமக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு ரசம், சாம்பார், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.